ஹலோ சார். ஏமா என்னாச்சுமா? எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறீங்க, வந்து முடிச்சு நீங்க சீக்கிரம் போற மாதிரி இருக்கீங்களா எப்படி? சார் அந்த பையனுக்கு ஊசி போட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் சார். ஏமா நீங்க கேளுங்க, நீங்க எவ்வளவு நாள் அப்ப போன் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு சார். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை சார், நீங்க அடிச்சீங்கல்ல சார், அவன் வலி நல்லா கிழிஞ்சு அவன் வலிக்குதுன்னு கத்துறான் சார். நாங்க அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். 10 லட்சம் ரூபாய் கூட தரேன்டா, நீ கேச ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி கைய கட்டி வாய கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? எங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கேவலமா இருக்கலாம். அது திருப்பூர்ல இருந்து குருமங்குட்டையில இருக்கிறவங்களா மட்டும்தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. பல்லடம் சார்ந்து இந்த 3 கொலையை சார்ந்து நிறைய வீடியோ ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு இருந்தேன். தேவசகாயமணி 75 வயசு, அவங்க மகன் செந்தில் 45 வயசு, அவங்க அம்மா அலமேலு 75 வயசு. இவங்க 3 பேருமே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நைட் அன்று நடக்கப்பட்ட கொலை. ஸோ சேமலை கவுண்டம்பாளையத்தில் இதை சார்ந்து 3 மாதமாக போலீஸுங்க வந்து நிறையா என்கொயரி பண்ணிகிட்ருக்குறாங்க. 14 தனிப்படையை அமைச்சு நிறைய பேரை வந்து ஆய்வு செய்தாங்க. அப்புறம் இந்த கொலை குற்றவாளிகள் அப்புறமா இந்த மாதிரி கொள்ளை அடிக்கக்கூடிய நபர்கள்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் பார்த்தாங்க. அந்த அன்ஐடென்டிஃபை பர்சனை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு நிலையில் இருக்கும் இந்த பட்சத்தில் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கக்கூடிய குருமங்குட்டை ஒரு காலனி. ஸோ இங்கே நிறையா இந்த இந்து குறவர்ன்ற ஒரு காலனி இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இந்த அன்னாடம் காய்ச்சி வேலை செய்யக்கூடிய, இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே இருக்கிற அந்த வாலிப பசங்களை கூப்பிட்டு போய் போலீஸார் வந்து என்கொயரி பண்ணுறன்ற பேரில் கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அன்னிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முடியாத பட்சத்தில் என்னென்ன சம்பவம் நடந்தது, இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு என்னெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படின்றத அவங்க அத்தையும் இருக்கிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட பையனும் இருக்கிறாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு இன்றைக்கி விசாரிக்கலான்னு டைரெக்டாக நாங்கள் களத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம். பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்ன நடந்தது, என்ன சம்பவம் நடந்ததுன்றது மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். என் பேர் சரோஜாங்க. நான் இந்து குறவர் இனத்தை சேர்ந்த பெண்ணு. எங்கள் ஏரியாவில் இருக்கிற அநேக பசங்களை பாதி பேர்த்த கூப்பிட்டு போய் அவனாசிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. சில பேர்த்த கண்ணை கட்டி 3 நாள் கூட வச்சு விசாரிச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து என் மருமகனை வந்து போன மாதத்தில் ஒரு வாரமாக கூப்பிட்டு விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு வீட்டுக்கு விட்டு அனுப்பிட்டாங்க. இன்னும் கூப்பிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து போன வாரத்தில் வந்து 1 வாரம் கண்டினியூஸாகவே வந்து அவனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு நார்மலாக விசாரிச்சுக்கும் போது நாங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் அவனை வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவனை அடித்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பின்னாடி கையை கட்டி இந்த கேஸை ஒத்துக்க சொல்லி அடித்தாங்க சார். ஓகே. இந்த கேஸை ஒத்துக்க சொல்லி அவங்க அடித்தாங்க. ஓகே. அதனால் கையை கட்டி பெஞ்சில் படுக்க வச்சு வாயை பொத்திக்கிட்டு கண்ணையும் கட்டிட்டாங்க. ஓகே. அவனை உடம்புல அடிச்சிருக்கிறாங்க. வலி நல்லா கிழிஞ்சிருந்துச்சுங்க. அங்கே அப்புறம் அவன் வலி தாங்க முடியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போனோம். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி நேற்று எஸ்பி ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். எஸ்பி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க கலெக்டர்? இவங்க எஸ்பி என்ன சொன்னாருங்க? எஸ்பி சொன்னார், இனிமேல் பட்டு இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாங்க. ஆனால் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸும் போய் மனு கொடுத்தீங்களா? கலெக்டர் இல்லைங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு இருக்கோம். சரிங்க. ஓகே. உங்கள் பையனுக்கு இந்த கொடுமை நடந்தது? ஆமாங்க. சரிங்க. ஓகே. வேறு இப்போ எதை அடிப்படையில் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் பல்லடத்தில் நடந்த கொலைக்கும் நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறீங்க, உங்கள் மேலே எதுக்கு போலீஸ்க்கு வந்து கவனம் திரும்புது? இப்போ வந்துங்க சார், அந்த கொலை நடந்த இடத்துக்கும்
எங்களுக்கும் கொஞ்சம் தூரம் தான் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லி அங்கே வந்து நாங்கள் ஒரு வீடு இருக்குது, சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் என் மருமகனை கொண்டு போய் வச்சுருந்தோம். 3 மாதமாக அவன் அங்கே தான் இருந்தான். போக்குவரத்துக்கு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. நான் வாடகைக்கு வண்டி ஓட்டுறேன், டீசல் செலவாகுது. அது இல்லாமல் நைட்டு 10 மணிக்கு போல் மேலே போய் சமைச்சு சாப்பிட முடியல. அப்போ எனக்கு வந்து இந்த திருப்பூருக்குள்ளே வீடு பார்த்து கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கேருந்து பூங்காநகர் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். நான் பூங்காநகரில் அவனுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தேன். அப்போ வந்து அவன் தேதி 4 கிழமெல்லாம் பார்த்து அவன் வீட்டை காலி பண்ணிட்டு வரல. எந்த தேதியில் நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு அங்கே போனீங்க? போலீஸ்காரங்க சொல்லி தான் தெரியும் 28ஆம் தேதி நாங்கள் காலி பண்ணி வந்தோன்னு. ஆனால் எங்களுக்கு டேட்டு தெரியல. ஆனால் நாங்கள் தச்சலாக காலி பண்ணி 12 மணி போல் போய் வீட்டில் இருக்க ஜாமெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 மணிக்கு மேலே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து வீட்டில் வந்து எல்லாம் வச்சுட்டு என் வீட்டில் இங்கே தான் இருக்குது. என் வீடு இங்கே தான் வந்து அவன் 28ஆம் தேதி நைட்டு இங்கே தான் தூங்கினான். 29ஆம் தேதி வீட்டுக்கு போய் பெயிண்டெல்லாம் அடித்து விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு இங்கே தான் தூங்கினான். 30ஆம் தேதி பிள்ளைங்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த புது வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி புது வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஏது பிறந்தநாளுக்கு இவ்வளோ பணம், ஆட்டோ டீவு கட்டினது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னுலாம் சொல்லி அவனை வந்து இந்த பண விஷயமா நீ இந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நீ இதெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்னு நினச்சி தான் அவங்க டார்கெட் பண்ணி இவனை வந்து அந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கான பணம் எப்படி வந்துச்சு, என்னென்ன செலவு பண்ணோம் எல்லாத்தையும் பர்த்டே நீங்கள் கொண்டாடினதுனால போலீஸுக்கு சந்தேகம் வந்து இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு, நீங்கள் இந்த நரிக்கோர காலனியில் இருக்கிறீங்க, உனக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடின, அப்போ நீ அந்த பல்லடத்தில் நடந்த அந்த கொலையை பண்ணி அந்த நகையெல்லாம் திருடி இப்போ ஃபோனை திருடி தான் நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடி இருக்க அப்படின்னு அவங்க ஏம் பண்ணி சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ செஞ்சுப்புட்டு நீ இங்கே ஜாலியாக எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க? நீ கேரளாலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருப்ப, இல்லை தஞ்சாவூர்லேருந்து உங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க. அது ஏன் டார்கெட் பண்ணுறாங்க தஞ்சாவூர்? அது எதுக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் இவன் கேரளாக்கார பையன், அதனால் இவன் வந்து என் பொண்ணை கட்டி கொடுத்ததுலேருந்து 4 வருஷமாக இங்கே தான் இருக்கான். அவன் இங்கே தான் இருந்துட்டு வர்றான். என் கூட தான் வேலைக்கு வருவான். வாடகைக்கு போகும்போது மட்டும் அவன் தனியாக போவான். மித்தபடி நாங்கள் வேலைக்கு போகும்போதெல்லாம் பாட்டில் பொறுக்குவோம். மித்த எந்த வேலைக்கு போனாலும் நான், என் மகன், என் மருமகன் 3 பேர் சேர்ந்து தான் போவோம். ஆனால் வந்து அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பணம் எப்படி வந்துச்சுன்றதுக்கான ஆதாரமெல்லாம் கொடுத்துட்டோம். பணம் எப்படி வந்துச்சுன்றதுக்கான ஆதாரமெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட. சீட்டு பணம் பிடிச்சோம், அதில் 40,000 பணம் வந்துச்சு, டியூவு கட்டணும், வண்டி ரிப்பேர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரமும் கொடுத்துட்டோம். ஃபோன் ஒன்று பிள்ளை தண்ணிக்குள்ளே போட்டுருச்சிங்க. அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ செல்லு கடையில் பாய்ஸ் மொபைலில் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து போர்டு போயிடுச்சுமா, நீ வேணால் புது செல்லு வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த செல்லு 1500 இருந்துச்சு. மேற்கொண்டு கையில் 1500 கொடுத்து 3000 வந்து கொடுத்து டியூவில் செல்லு வாங்கினோம். அப்போ அந்த செல்லுக்காரங்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அவங்களும் வந்து எல்லாமே சொல்லிவிட்டு அந்த பழைய செல்லையும் காமிச்சாங்க. நீ இந்த செல்லை ரெடி பண்ணிவிட்டு வா, அதை நான் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஸ் வாங்கினோம். நாங்கள் ஒரு 20,000 ஃபைனான்ஸ் வாங்கினோம். அந்த ஃபைனான்ஸ் வாங்கி தான் நீங்கள் பர்த்டே பார்ட்டி பெயிண்ட் அடிச்சது அதெல்லாம் கொண்டாடுறோங்க. மற்ற செலவெல்லாம் பண்ணணுங்க. அதை வந்து கூப்பிட்டு வந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தாங்க. இப்போ இந்த மூலியமெல்லாம் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த பையனை வெளியே இறக்கி விட்டாங்க. மத்தியானத்துக்கு மேலே இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீ எந்த வழியில் வீட்டை காலி பண்ணிட்டு போன, அந்த நேரத்தில் மழை வந்துச்சா, மழை லேசாக வந்துச்சா பெருசாக வந்துச்சா அப்படின்னு 28ஆம் தேதி வீடு காலி பண்ணிட்டு வந்த அன்னைக்கு 29ஆம் தேதி இது வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எது இந்த மொபைல் டவரை வச்சு கண்டுபிடிச்சாங்களா? மொபைல் டவர் எல்லாம் இல்லைங்க சார், அந்த வீட்டை காலி பண்ணது தான் ஏமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என் குழந்தை கூட செல் கடை போகிறேன், செல்லு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் நீ வேறு எங்கேயோ போயிருக்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன். வீடு காலி பண்ணாலும் முன்னா மத்தியானம் 12 மணி சேர்ந்து வீடு காலி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்டால் நான் அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல சார். பணம் எதோ சொன்னாங்களே, பணம் எதோ கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் உங்களுக்கு? ஆமாம், அது வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், இந்த கேஸ் நீ ஒத்துக்கோ, எங்களால் ஸ்பெஷல் தாங்க முடியல, 5 லட்ச ரூபா தரேன், அந்த கேஸ் ஒத்துக்கோன்னு சொன்னதுனால நான் வந்து சார் இதுவே நான் கேஸ் ஒத்துக்கவே மாட்டேன், ஜாமீன் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை, நீ தான் பண்ணியிருக்க, அங்கே எல்லா எவிடன்ஸ் நாங்கள் பார்த்துட்டோம், நீ தான் எல்லாமே பக்காவும் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேச முடியல, அடி வாங்காமல் தம்பு இல்லை. இப்போ உங்களோட மனநிலைமை என்ன? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சத்தியமானா எனக்கு வந்து இப்போ ஒரு வாரம் நாள் கிட்ட 2 வாரமாக என்கிட்ட சுத்தமாக காசு பண்ண எதுவுமே இல்லை. என்
பிடிச்ச என் குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கேட்குறாங்க பிள்ளைங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டு வாடகை ஓட்டுவேன், இல்லை நான் பார்த்தீங்கன்னா பாட்டில் பொறுக்கி போடுவேன். ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வேலையை பார்த்துட்டு தான் கிடைக்கிற வருமானம் வச்சு தான் என் குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் சார். அந்த மாதிரி பார்த்துக்கமா அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பெரிய பண்ண முடியாது. கொலை பண்ணிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க முடியாது. இருக்கவும் முடியாது. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்க? அங்கே போனேன். அங்கே போனால் இனிமேல் கேஸுக்கு ஒத்துழைக்க கொடுக்குவேன், இனிமேல் நான் அடிக்க மாட்டாங்க, விசாரிப்பாங்க, அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க சார். ஓகே. இன்னும் இப்போ உங்களை சார்ந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் போகிறாங்க. ஆமாம், இன்னும் பண்ண தான் போகிறாங்க. ஓகே. இதோட ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பாதிக்கும். இப்போ அதை சார்ந்து தான் இப்போ நீங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ போராட்டம் செய்ய போகிறீங்க போராட்டம் செலக்ட் பண்ண போகிறோம் சார். அது யார், நீங்கள் மட்டுமே இல்லை உங்கள் கமிட்டி மெம்பர் எல்லாமே இந்த ஏரியா ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ இந்த போராட்டத்தை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து 2 காட்சி வேலைக்கு போகாமல் கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆச்சு. இதுக்கு வந்து அவங்க ஃபைனான்ஸ் கட்டணும், அந்த அவருக்கு பதில் சொல்ல முடியலை. இதை பார்த்து வண்டி டிவிக்காரங்க 3 டிவி பெண்டிங் இருக்குது. ஆனால் என் கஷ்டத்தினால 3 டிவி பெண்டிங் போட்டிருக்கேன். ஆனால் அதுவும் போட்டு நம்ம கட்டவும் முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து வண்டி சீஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறீங்க, என்ன காரணம்? எனக்கு இந்த போலீஸ் பிரச்சனை தான் எனக்கு ஒதுங்கி போகணும். என்னை வந்து விசாரிச்சுட்டு நான் அனுப்பிச்சி விட்டாலும் பரவாயில்ல, நான் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சி விட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வராதுன்னு சொன்னாலும் அது ஒத்துழைச்சோம். அதுக்குனால தான் பார்க்க இந்த கேஸ்னால தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு என் ஃபேமிலினால எல்லாருமே ரொம்ப பாதிக்கும். நீங்கள் பேசும்போது தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா நான் சம்பாதிச்சு தான் என் ஃபேமிலிக்கெல்லாம் சோறு போட முடியும். நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன் என் ஃபேமிலியில். அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃபு ரொம்ப முடியாதவ, அவங்களும் அது மாதிரி பார்த்துக்குவோம் சார். ஸோ இப்போ இந்த கட்சி சார்ந்த மக்கள் யாராவது வந்து உங்ககிட்ட பேசினாங்களா, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்? நம்ம கட்சிக்காரங்க வந்து எல்லாமே பேசிட்டுருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ கூட போலீஸ் கூப்பிட்டா நீங்கள் போய் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லை சார், ஒத்துழைப்புனா ஸ்டேஷன் மூலியமாக போகல சார். ஏன்னா இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் யாரை கூட்டு போய் விசாரிச்சாலும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். சுத்தமாக சந்தேகம்னா அது வந்து வெளியே ஒரு சேர் போட்டு வெளியே வந்து விசாரித்தாலும் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு தனி ரூமில் வந்து ஒரு மனுஷனை வந்து உட்கார வச்சு ரிமாண்ட் ரூமை கூப்பிட்டு போனாங்க. ரிமாண்ட் ரூம் சார் நார்மல் அது எஸ்ஏ ரூம் கொண்டு அது தனியும் அதை ஸ்பெஷல் கூப்பிட்டு தனி ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் வந்து அவனுக்கு வந்து விசாரிக்கும்போது நமக்கு ஒரு பயமாக இருக்கும்ல சார். அந்த ரூம் இல்லாமல் தனியாக சேரில் போட்டு தம்பி விசாரிக்கிறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பண்ணணும் அப்படி சொன்னால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். எதுவும் சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணல கோஆப்ரேட் பண்ணலன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணாலும் சார் சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். நான் கூப்பிட்றேன் சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி இவங்க ஏரியாவில் நான் 4 பேரை விசாரிக்கணும் கூப்பிடுவா பண்ணால் சார் சரி கூப்பிடுவார் சார். நானே எல்லாமே ஏரியாவில் வந்து இன்னும் மற்ற 4-5 பேரை கூப்பிடுவா விசாரிக்கணும் சொன்னால் நான் அவங்க 4-5 பேர் சரி வாங்க கூப்பிட்றாங்க, போலீஸார் கூப்பிட்றாங்க விசாரிக்கணும். சரி வாங்க. உங்க கூட யாரோ ஒரு பெண்ணு கூட அந்த பொண்ணு தான் கொலை பண்ணுச்சு, அந்த துணியெல்லாம் சுற்றி வச்சது அப்படின்னு தங்கச்சி சார். தங்கச்சி. ஸோ அந்த பொண்ணு மேலே கூட சந்தேகப்பட்டு சொல்லுவாங்க சார். அதே பொண்ணு பேர் நந்தினி சார். நந்தினி. ஓகே. அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகிட்டாங்க. நாங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போய் அண்ணன் அவனை வச்சு ரொம்ப நாள் விசாரி பண்ணாங்க. நாங்களும் 2-3 நாள் அங்கே போனோம், அங்கே விசாரிக்கணும் கூப்பிட்டாங்க. அதுக்கு விசாரிச்சு நம்ம வந்து ஒரு பகுதியை வந்து விசாரிக்க சரி சார் நீங்கள் விசாரிங்க, நான் அந்த போன ரூட்டு நான் வந்த ரூட்டு எத்தனை தேதி இந்த டைமு அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் சொல்லியும் அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணி திரும்பி இப்போ 4 மாதம் முடிஞ்சா 4 மாதம் 5 மாதம் நடந்து சொன்னால் எப்படி தான் சொல்ல முடியும் சார்? இப்போ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன போல் வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்கன்னா முன்னாடி வந்து நில்லுங்க, அவ்வளோதான் சொல்ல வேண்டியிருக்கு. முன்னாடி வந்து வந்து போலீஸ் உண்மையாக ஒத்துக்கணும், உண்மையாக கொலை பண்ணால் ஒத்துக்கட்டும், நான் தான் கொலை பண்ணணும்னு ஒத்துக்கணும். ஆனால் மற்றபடி சொல்கிறேன் யாருமே அது வந்து பாதிக்கப்படக்கூடாது. எது வந்தாலும் நம்ம தைரியமாக வந்து சொல்லிடலாம். எங்கே இருந்தாலும் சொல்லிட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. இன்றைக்கி லைவாக போய் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கவரேஜ் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் முழுசாக பார்க்கலாம், உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பல்லடத்தில் நடந்த இந்த 3 கொலை, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடந்த இந்த கொலை, செந்தில்குமார் அண்ட் தேவசகாமணி அண்ட் அலமேலு அம்மா. ஸோ இவங்க 3 பேரையும் கொலை பண்ணது யார் அந்த ஐடென்டிஃபை பர்சன். ஸோ கிட்டத்தட்ட 4 மாதம் ஆக போகுது. இந்த 4 மாதமாக இன்னும் ஒரு கொலை குற்றவாளியும் கண்டுபிடிக்கவில்லை. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. 1000 பேர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க, 30 கிராமத்தை வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க, சிசிடிவி கேமரா போட்டு ஒரு கண்ட்ரோல் ரூமை எடுத்துகிட்டு வந்து அந்த சிசிடிவி மூலிமா வீடியோ மூலிமா எல்லாரையும் ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சேமலை கவுண்டம்பாளையத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. பட் இது சார்பாக என்ன இருக்குன்னா, அந்த கவிதான்ற அவங்க ஃபேமிலி செந்திலோட மனைவி கவிதா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா
ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க போலீஸார் வந்து. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு, எங்களை வந்து ஜாஸ்தி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அதை சார்ந்து கொஞ்சம் கேஸ் ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதை பேஸ் பண்ணியும் போலீஸாரால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுனால, ஏன்னா கேஸ் ரொம்ப இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. திருப்பூர், பல்லடம், அவினாசி, தாராபுரம் ரோடு, அப்புறம் கோயம்புத்தூர் ரோடு, அப்புறமா நம்ம சேமாலப்பாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அவினாசி பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்லலாம் இந்த போலீஸ் பூத்தை வச்சு எல்லாரையும் கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் ஆய்வு செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த குற்றவாளி இன்னும் எப்படியாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் எங்க தப்பிச்சு போனாலும் இங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இன்னும் தேடிட்டே இருக்கிறாங்க. இந்த தோரணத்தில் நவம்பர் மாதமோ டிசம்பர் மாதமோ வந்து பாலமுருகன் என்ற ஒரு நபரை வந்து அந்த தோட்டத்து வீட்டில் வேலை பண்ண பாலமுருகனை வந்து கைது செய்து இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆய்வில், பாலமுருகன் கிடையாது பால்ராஜ், ஆக்சுவலி தவறாக பேர் கொடுத்துருந்தாங்க, அவரை கூப்பிட்டு போய் அடித்து துன்புறுத்தி அவரை இந்த கொலையை நீ எப்படியாவது ஒத்துக்கோ, நீ தான் கொலையை பண்ணியிருப்ப, எங்களுக்கு உறுதியாக தெரியும், சிசிடிவி கேமராலாம் விழுந்திருக்கிற அப்படின்னு மிரட்டி ஏதோ கேட்டிருக்கிறாங்க. பட்டு உண்மை கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கலை. வெளியே வந்த பாலராஜ் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஃபேமிலியோடு போய் ஒரு மனு கொடுக்குறாரு. நாங்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யலை, எங்கள் மேலே எதுக்கு இந்த அளவுக்கு அடித்து எங்களை துன்படுத்துகிறாங்க, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, நான் புது வீடு கட்டினேன், நான் அதை கட்டினேன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, புது வீடு நான் உழைச்சி கட்டுற வீடு, அது எப்படி வந்து புது வீடு கட்டினோடனே நான் தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு வழக்கு. அது ஒரு பக்கம் போகுது. ஒரு நாளைக்கு போவோம் சார், போகிறத வச்சுங்க இதான் அந்த 3 கொலை பண்ணியிருக்கேன். கையில் அடிச்சுங்க, காலில் அடிச்சு, மண்டையில் அடிச்சு. அப்புறம் இப்போ புதுசா ஒரு ஹரிதாஸ் என்ற ஒரு குறவர் சமுதாயத்தை சார்ந்த கூடிய வீரபாண்டி பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பக்கத்து காம்பவுண்ட்லேயே அவங்களோட காலனி இருக்குது. அந்த காலனியில் வசிக்கக்கூடிய அந்த ஹரிதாஸையும் நந்தினின்ற ஒரு சின்ன பொண்ணையும் கூட்டு போய் கிட்டத்தட்ட 2 வாரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இந்த தருணத்தில் எப்படி இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், அதுவும் வீரபாண்டி பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலனி, பல்லடத்தில் நடந்த கொலைக்கும் கொலை பண்ண ஒரு நபர் வீரபாண்டி பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து எப்படி வசிக்க முடியும், எப்படி வாழ முடியுன்றது ஒரு கேள்விக்குறி. இந்த ஹரிதாஸ் எப்படி இதில் வந்து இன்ட்ராக்ட் ஆனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பல்லடத்தில் இருந்து இன்னொரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவர் புதுசாக வீடு எடுத்து அங்கே தங்க போயிருக்கிறாரு. அது முன்னாடியே போய் தங்கியிருக்கிறாரு. பட் 29ஆம் தேதி அந்த வீட்டை காலி பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த சிசிடிவியில் எல்லாம் விழுந்திருக்குது அப்படின்னு போலீஸார் வந்து சொல்கிறாங்க. பட் இதை பேஸ் பண்ணி இன்னும் இவரை பிடிச்சி இந்த வண்டி டிராவல் அந்த டாடா ஏசியில் போகிறது வர்றதெல்லாம் இருக்க வழக்கமாக அந்த வண்டியை அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்பரை நோட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அப்புறம் அந்த செல்ஃபோன் டவரை வச்சு அதை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இவன் எந்த ஏரியா எங்கன்னு கண்டுபிடிச்சி பார்த்த பிறகு வீரபாண்டி பிரிவு போலீஸ் பக்கத்து இதுலேயே வந்து அந்த காலனிலே வசிச்சிருக்கிறாங்க. காலங்காலமாக அவங்க குடும்பமே அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, முதற்கட்டத்தில் மொபைல் ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கிறான், தன்னோட பிறந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவு பண்ணி பிரியாணியெல்லாம் போட்டு ஆடம்பரமாக ஒரு குறவர் சமுதாயத்தை சார்ந்தவன் 20,000 ரூபாய் எப்படி நீ செலவு பண்ண முடியும், இவ்வளோ பணம் எங்கேருந்து உனக்கு வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ்க்கு வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா பிஜேபி அண்ணாமலை சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, ஓபிஎஸ் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, இபிஎஸ் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, சீமான் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சைட்லேருந்தும் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்குறாங்க டிஜிபி ஆஃபீஸுக்கு. எப்படியாவது இந்த கேஸை முடிங்க, பொதுமக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, இது என்னோட எலெக்ஷனுக்கே பாதிப்பு உண்டாக்குற வகையில் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் கண்டினியூவாக தொடர்ச்சி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பாலியல் வன்கொடுமை எக்கச்சக்கமான கேஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கு. போலீஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பேக் டு பேக் இந்த மாதிரி ப்ரெஷர் வாங்குற இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, வீரபாண்டி பிரிவு போலீஸ், பல்லடம் போலீஸ், அவினாசி போலீஸ், அப்புறமா ஊட்டியிலேருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு 14 பேர் தனிப்படை அமைச்சு இதை தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டீமு ப்ளஸ் ஈரோட்லேருந்து போலீஸ் டீம் எல்லாருமே
இந்த கேஸை சார்ந்து ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க, இந்த கேஸை சார்ந்து இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் 2 வாரமாக அந்த காலனியில் இருக்கக்கூடிய அந்த குறவர் காலனியில் இருக்கக்கூடிய அந்த டீம் எல்லாம் கூட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் 17ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, எப்பயுமே 2 வாரமாக கீழே கூட்டு போனவங்க கீழே உட்கார வச்சு அங்கேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அங்கேயே கேட்டு அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்களாம். பட்டு 17ஆம் தேதி மதியானம் என்ன இருக்குன்னா, மேலே போலீஸ் ஸ்டேஷன் ரிமாண்ட் ரூமுக்கு மேலே கூட்டு போய் அந்த பையன் கண்ணை கட்டி அவனை அடின்னு அடித்து சித்திரவதை இம்சை பண்ணி கன்னை வச்சு கன் பாயிண்டில் அவனை மிரட்டி இருக்கிறாங்க. இந்த கொலையை நீ எப்படியாவது ஒத்துக்கோ நந்தினி, நீ தான் இந்த கொலை பண்ணியிருக்கிற, அந்த கத்தியால் குத்தி அந்த துணியிலெல்லாம் தொடிச்சு அந்த ரத்தக்கரெல்லாம் இருக்கக்கூடிய துணியெல்லாம் அங்கே தூக்கி போட்டு நீ தான் வந்திருக்கிற அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த பையனை கன் பாயிண்டில் 5 லட்ச ரூபாய் பணம் தரேன், உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கு நான் லாயர் மூலிமா உன்னை வெளியே எடுத்து பெயிலில் எடுத்துடுறேன், 5 லட்ச ரூபாய் வச்சு நீ நல்லா வாழ்ந்துக்கோ அப்படின்னு மிரட்டி இருக்கிறதா இந்த ஹரிதாஸ் வீரபாண்டி பிரிவு போலீஸ் டீம் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இவனை எப்படியாவது இந்த கேஸில் சிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த பையன், அந்த வீரபாண்டி பிரிவில் வசிக்கக்கூடிய அந்த பையனோட அவன் எங்கே வீட்டில் வாடகை இருந்தானோ அந்த வீட்டை உடைச்சி உள்ளவெல்லாம் போய் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான், என்னெல்லாம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தக்கரை படிஞ்ச துணியெல்லாம் அந்த வீட்டில் வச்சு எடுக்கிற மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இந்த சரோஜாவும் ஹரிதாஸும் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அவங்க அழுது தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எஸ்பி ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எஸ்பி கேரண்டி கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க, பட் போலீஸார் ஒத்துழைப்பு கேட்டாங்கன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை சார்பாக கேட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க, அங்கே கலெக்டர் இல்லை. அதுக்கப்புறம் வருகின்ற திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்த போகிறாங்க. அந்த ஊர் தலைவர் சார்பாகவும் நம்ம தலித்த மக்கள் சார்பாகவும் அந்த தலைவருங்கள்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு நியாயம் வேணும், எங்கள் பசங்களை யாரையும் கூப்பிட்டு மிரட்டக்கூடாது, எங்களை இந்த மாதிரி சித்திர இம்சை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு போராட்டத்தை நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏன் போலீஸுக்கு இந்த காலனி மேலேயே ஒரு கண்ணு வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில பேர், நான் யாருன்னு பேரை சொல்ல விரும்பலை, அங்கே இருக்கக்கூடிய சில பேர் இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி கொலை செய்கிறது, இந்த மாதிரி நகை பறிப்பெல்லாம் ஈடுபடுறது, அப்புறம் இந்த இந்திக்காரங்க நைட்டில் வரும்போது இவங்க தண்ணி அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட போய் மொபைலை பறிக்கிறது, அவங்க கம்மலை பறிக்கிறது, இந்த மாதிரி கோல்டு பறிக்கிறது, செயினை பறிக்கிறது, இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு போலீஸார் தரப்புலேருந்து வைக்கப்படுது. அது மட்டும் இல்லை, அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கேரளாவிலேருந்து ஆளை கூப்பிட்டு கொலை பண்ணிங்களா, இல்லை ஆந்திராவிலேருந்து ஆளை கூப்பிட்டு கொலை பண்ணிங்களா, இல்லை தஞ்சாவூர்லேருந்து ஆளை கூப்பிட்டு கொலை பண்ணிங்களா அப்படின்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இது சார்பாக தான் இன்றைக்கி மற்ற சேனல்லையும் அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராகேஷன் பண்ணி நானும் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலே பல்லடத்தில் என்ன நடந்தது அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கிறோம். பட் இது வரைக்கும் கொலை குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் சந்தேகத்தின்ற பேரில் நிறைய பேர் கைது செய்துட்டு இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் மீண்டும் அவங்கள வெளியே விட்டுறாங்க. ஏன்னா அந்த கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, அந்த ஏரியாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது ஒரு கருத்தில் கொண்டு இன்றைக்கி நிறையா இந்த மாதிரி இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் டீமுக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர் ஆரம்பிச்சிருக்கு. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த கேஸை க்ளோஸ் பண்ணோம், எப்படியாவது எவனையாவது நம்ம பிடிச்சி எதனா ஒன்று பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் அதே ஆர்வம் நேர்மையாக அந்த கொலை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா பொதுமக்கள் உங்களை உண்மையிலே பாராட்டுவாங்க. பட் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி மக்களை இந்த மாதிரி துன்புறுத்தி இந்த கன் பாயிண்டில் மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய மேட்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பல்லடம் கேஸ் அப்படியே ஸ்லோவாக இருந்தது, மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுத்தணுன்னே இன்னைக்கு பொதுமக்கள் பார்வையெல்லாம் பல்லடம் கேஸ் மேலே தான் இப்போ எல்லார் பார்வையும் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அடுத்தது, அந்த பல்லடத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ இது வரைக்கும் இன்னும் ஒரு குற்றவாளியும் கண்டுபிடிக்கலன்றது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விமர்சனமாக இருக்குது. பட் எனிவே இன்னும் காத்திருந்து இன்னும் போலீஸார் எந்தெந்த முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த ஊருக்கார அந்த குற்றவாளி அப்படின்றத இன்னும் குறுகிய காலத்தில் தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் மும்மரமாக இவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கொலை குற்றவாளியை கிட்ட நெருங்கிடுவாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அப்பாவி மக்களை பிடிச்சி அவங்கள இந்த கொலை கேஸில் எப்படியாவது சிக்க வைக்கலான்னு அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா கண் பார்வை ஓப்பனில் தான் இருக்குது. உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்றது தெளிவாக இங்கே காமிக்கப்படும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.